காலை வணக்கம். வாங்க இப்போ நம்ம பார்க்குறது கீழநெல்லி தான். இது தானாக வந்த செடி தான். அதாவது நம்ம சீடு போட்டு வளர்த்தாலும் இப்படி வளராது. இது தானாக வந்த செடி. இங்கே பாருங்கள், இப்போ தான் வளருது. அதுக்குள்ளவே பாருங்கள் எவ்வளோ பூ வைக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக. இங்கே பாருங்கள், எல்லா தொட்டிலுமே இந்த கீழநெல்லி செடி எங்கள் வீட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய காய வச்சிருச்சு அதில். இது மாதிரி ஒரு குட்டி லீஃப் எடுத்து இது சைடில் வளர்கிற ஒரு சாமந்தி செடி கொண்டு வந்து தான் இதில் நட்டு வச்சேன். அதனால் இப்போ உடனே ஒரு குட்டி பூ, உடனே பூக்கிற மாதிரி ஒரு பூ. இது வந்து சப்ஜா சீடு பக்கத்தில் தொட்டியில் இருக்கிறதுனால இதில் வந்துருக்குது போல். இது பார்த்திங்கன்னா நமக்கு இது சுண்டக்காய் செடி. இது பெருசு ஒன்று இருக்குது. தண்ணி அலசி எடுத்துன்னு வந்து செடிங்களுக்கு ஊற்றுறதுனால அதிலேருந்து வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா கோவக்காய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். வாங்க இப்போ நம்ம பார்க்குறது கீழநெல்லி தான். இது தானாக வந்த செடி தான். அதாவது நம்ம சீடு போட்டு வளர்த்தாலும் இப்படி வளராது. இது தானாக வந்த செடி. இங்கே பாருங்கள், இப்போ தான் வளருது. அதுக்குள்ளவே பாருங்கள் எவ்வளோ பூ வைக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக. இங்கே பாருங்கள், எல்லா தொட்டிலுமே இந்த கீழநெல்லி செடி எங்கள் வீட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய காய வச்சிருச்சு அதில். இது மாதிரி ஒரு குட்டி லீஃப் எடுத்து இது சைடில் வளர்கிற ஒரு சாமந்தி செடி கொண்டு வந்து தான் இதில் நட்டு வச்சேன். அதனால் இப்போ உடனே ஒரு குட்டி பூ, உடனே பூக்கிற மாதிரி ஒரு பூ. இது வந்து சப்ஜா சீடு பக்கத்தில் தொட்டியில் இருக்கிறதுனால இதில் வந்துருக்குது போல். இது பார்த்திங்கன்னா நமக்கு இது சுண்டக்காய் செடி. இது பெருசு ஒன்று இருக்குது. தண்ணி அலசி எடுத்துன்னு வந்து செடிங்களுக்கு ஊற்றுறதுனால அதிலேருந்து வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா கோவக்காய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.